திண்டிவனம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் மரத்தில் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விழுப்புரம் அருகே குலதெய்வ கோவில் வழிபாட்டை முடித்து சென்னை திரும்பிய போது இந்த துயரம் நிகழ்ந்துள்ளது. இதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கல்பனா வள்ளி, கோவிந்தராஜ், திருப்பாவை உள்ளிட்ட 3 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 5 பேர் படுகாயங்களுடன் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஈரோட்டில் ஜீவனாம்சம் கேட்ட மனைவியை கணவர் குத்தி கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெருந்துறையைச் சேர்ந்த விஜயாவுக்கும் செங்கோட்டையன் என்பவருக்கும் கடந்த 1991ஆம் ஆண்டில் திருமணமான நிலையில் 4 ஆண்டுகளில் இருவரும் பிரிந்துள்ளனர். கடந்த 2021ஆம் ஆண்டில் கணவரிடம் ஜீவனாம்சம் கேட்டு விஜயா தாக்கல் செய்த வழக்கில் அவருக்கு 3,81,000 ரூபாய் மற்றும் மாதம் 4,500 ரூபாய் ஜீவனாம்சம் வழங்க செங்கோட்டையனுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பஞ்சர் கடை நடத்தும் தன்னால் இந்த தொகையை கொடுக்க முடியவில்லை என கூறிய செங்கோட்டையன் நிலத்தை விற்பனை செய்ய முயன்றுள்ளார். நிலத்தை விற்க விஜயா எதிர்ப்பு தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த செங்கோட்டையன் விஜயாவை குத்தி கொன்றுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே அரசு பேருந்தும் தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 20 பேர் படுகாயமடைந்தனர். மன்னார்குடி அடுத்த கோட்டூர் என்ற பகுதியில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இதில் 2 பேருந்துகளில் பயணித்த 20க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. உடனடியாக அப்பகுதி மக்கள் 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து காயமடைந்தவர்கள் 4 ஆம்புலன்ஸ்கள் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.